நமக்கான கட்சி, நமது உரிமைக்கான கட்சி, நமது உரிமையை மீட்டெடுப்பதற்கான கட்சி. இது உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சி. இது ஒரு சீட்டுக்கான அமைப்பல்ல, இது ஒட்டுமொத்த சீட்டுக்கான அமைப்பு. தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிக்குமான அமைப்பு. 20,000 ஓட்டு முதல் 2 லட்சம் ஓட்டுகள் வரை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நாம் பெறாத அத்தனை உரிமைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரதான கொள்கையை வலிமையான போராட்டங்கள் மூலம்தான் நாம் மக்களுக்கான போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்த முடியும். மீனவர்களுக்கு சரியான எல்லை வரையறை தெரியும். அந்த எல்லை வரையறைக்குள் மீனவர்களே எல்லை பாதுகாப்பு கடற்படையிலே இந்திய ராணுவம் போட்டால் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நம்முடைய கொள்கையிலே கடற்படையிலே நம்முடைய இந்திய மீனவர்களை போட வேண்டும் என்பது நம்முடைய பிரதான கொள்கையாக நாம் எடுத்திருக்கின்றோம். போராட்டம் மூலம்தான் மக்களுக்கு விடிவு பிறக்கும் என்றால் அதை போராட வேண்டும் என்று கூறியவர். இனி ஒரு பிறப்பு என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறிய சுபாஷ் சந்திர போஸை கொள்கை தலைவனாக ஏற்காமல் யாரை நாங்கள் தலைவராக ஏற்க முடியும்? நம்முடைய அரசியல் கட்சியானது ஒட்டுமொத்த நம் தேச மக்களின் முன்னேற்றத்துக்காக, நம்முடைய இளைஞர்கள் மகளிர் முன்னேற்றத்துக்கான முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. வல்லரசு நாடா இந்தியாவை அணு ஆயுத நாடாவோ வல்லரசு நாடாவோ நம்ம கொண்டு வருவதற்கு ராணுவ தளவாடங்கள் நிரம்பிய வல்லமை உடைய 1000 போர் விமானங்களை வாங்க, 2000 போர் விமானங்களை வாங்க, 1000 போர் விமானங்களை உள்நாட்டிலே தயாரிங்க. நாளை எதிர்கால தலைமுறைக்கு சந்ததிகளுக்கு பயன்படுவது. இதைத்தான் நாம் வலிமையுடன் ஆளும் அரசாங்கத்திற்கு வலியுறுத்த போகிறோம். இதுதான் நாம் அமைக்க இருக்கக்கூடிய அரசியல் கொள்கை. ஒவ்வொரு தொண்டர்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்தை கொண்டு வருவது, அவருடைய வாழ்க்கையை சீரமைப்பது, ஒழுங்குபடுத்துதல், பொருளாதார ரீதியாக அவர்களை முன்னேற்றம் அடைய செய்தல், உடல் நலம் பேணக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனை பேணி பாதுகாப்பதே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரதான கொள்கை. ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட இறக்குமதி சம்பந்தப்பட்ட படிப்புகளை சொல்லிக் கொடுத்தால் இளைஞர்கள் வலுவுடன் வல்லமையுடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தூய காற்று, தூய நீர், தூய மண்வளம் எதிர்கால சந்ததிக்கு கொடுக்கணும் அப்படின்னு பெரிய கொள்கையோட வந்திருக்கேன். 2000 ஆண்டு காலம் எந்தவித பராமரிப்பு இல்லாம கும்பாபிஷேகம் ஒரு கோயில் இருக்க, அதை எடுத்து பராமரிப்பு பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நம்முடைய கண்ணகி தேவியை வழிபடுவதற்கு நாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மிகப்பெரிய ஒரு யாத்திரையை நடத்த இருக்கிறோமே. டிஎன்டி போராட்டத்திலையும் எங்களுக்கான இடஒதுக்கீடை நீங்கள் கொடுத்தால்தான் நீங்கள் ஆட்சியில் யாரும் ஆட்சியில் அமர முடியும் என்பதை வலியுறுத்திக் கொண்டு நம்ம கட்சியை பொறுத்தவரை முதலில் உன் குடும்பத்தை பார், 2வது நீ சார்ந்திருக்கக்கூடிய தொழிலை பார், 3வது கட்சியை பார், கட்சி உன்னையை பார்க்கும். விவசாயிகளுக்கு விலை கிடைப்பதில்லை, போதிய நீர் கிடைப்பதில்லை. ஆளும் அரசாங்கம் இது அத்தனையும் இவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் அவர்கள் விவசாயத்தை விரிவாக்கம் பண்ணி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு குறைந்தபட்சம் விலை நிர்ணயமாவது செய்யும். இந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் IAS IPS அகாடமி இல்ல, அரசு தேர்வுக்கான பயிற்சி மையம் இல்ல. நாம் எந்த கட்சி தொண்டர்களையும் படிப்பிலையும் அறிவிலையும் வேலையிலும் அவர்களை உயர்வுபடுத்தி வருவது இல்லை. நம்முடைய கட்சி அதை மட்டும் செய்ய போது. நாங்கள் ஆளுகிறோமோ இல்லையோ, ஆளும் அரசாங்கத்திற்கு எடுத்துரைக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் அமர்ந்திருப்போம். 2026 சட்டமன்றத்தை நோக்கி நமது மக்கள் முன்னேற்ற கழகமும் அதேபோல் கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்கள், நம்முடைய இயக்க தளபதிகளுடன் சட்டமன்றத்திற்கு நாம் செல்வது உறுதி. நம்முடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும். அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்ட, அரசியல் உரிமையை பெறாத அத்தனை மக்களுக்குமான ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கம்தான் நமது மக்கள் முன்னேற்ற கழகம்.